நானே ஒரு பையனை கேட்டேன், என்னடா ரொம்ப நேரமாக பார்த்துங்கிறீங்களேன். அவள் இமைகள் வெற்றிலை, கருவிழியோ பாக்கு, பாக்கு வெற்றிலை மாற்றிக் கொள்ளுகிறோம். காதல் என்பது ஒரு பட்டாம்பூச்சி. லேசாக பிடித்தால் பறந்துவிடும், இறுக பிடித்தால் இறந்துவிடும். பிடிக்க தெரிந்தவர்கள் பிடிக்க தெரிந்த முறையில் பிடித்தால் அது ஆரோக்கியம். அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். இளைஞர்கள்லாம் காலேஜுக்கு போகிறாங்க, சரியில்லை, எல்லாமே காதலிச்சவங்களாம் வீணா போட்டான். நீங்கள் போய் கேட்டு பாருங்க, காதலிக்க ஆரம்பிக்கிறவன் தான் ஒரு அரியர்ஸ் கூட இல்லாமல் பாஸ் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவன் ஒருத்திக்காகவாது நான் பாஸ் பண்ணி காட்டுறேன் பார். அது ஒரு உணர்வை தூண்டுது இல்லையா? இவனுக்கா தெரியாது, அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆபத்து எதுன்னு தெரியும், ஆரோக்கியம் எதுன்னு தெரியும். ஏன்? காதல் என்பது ஒரு மின்சார வேலி. தாண்டினால் ஜாலி, தடுக்கினால் காலி. நாமெல்லாம் புத்திமதி சொல்லியே வேணா போறோம். அவனை சும்மா போட்டு அவன் காதலிக்கலாமா வேணாமான்னு கூட யோசனை பண்ணியிருப்பான். இவரா தூண்டி 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 புத்தி சொல்லி 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 இனி காதலிக்காம விடுறதே கிடையாதுன்னு அவனே வந்துடுவான் அந்த நிலைமை. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இன்றைய காதல் ஜாதியை ஒழித்திருக்கிறது. இந்த சமூகத்தில் ஊடுருவி போன ஒரு கொடிய நோய் வரதட்சணை. அந்த வரதட்சணை கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஐயா இன்றைய காதல். தோஷத்தை ஒழித்து சந்தோஷத்தை வளர்த்தது இன்றைய காதல். தொட்டதுக்கெல்லாம் தோஷம், அது தோஷம், இது தோஷம். அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னான், காதல் என்பது ஒரு புது வகையான நெருப்பு. அது பற்ற வைத்தாலும் பற்றாது, அணைத்தாலும் அணையாது. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, கலகலப்பா ஒரு பையனும் பெண்ணும் இருந்தால் அவர்கள் காதலிக்கிறார்கள் என்று அர்த்தம். கலவரமாக இருந்தால் அவர்களுக்கு திருமணமானவர்கள்னு அர்த்தம். 6 மாசத்துக்கு முந்தி சேஷாத்திரி கலகலப்பா இருந்தான் தம்பி. எப்ப பார்த்தாலும் கலவரமாக என்ன கல்யாணம் ஆயிடுச்சு. பையனுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை பெருமை.